போன வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் ட்ராமானா என்னன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும், அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ காம்ப்ளெக்ஸ் ட்ராமான்னும் போது டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகிடுது. ரீசன் என்னென்னா ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ். இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் முன்னாடி இருந்த இன்டென்சிட்டியோட இப்போ இருக்கிற வெலாசிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ கார் ஸ்பீடு ரொம்ப 50 கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் மோர் தென் 100 கிலோமீட்டர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் அதோடைய இன்ஜுரி பேட்டர்ன், அதோட ஃப்ராக்சர் பேட்டர்ன் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளட் லாஸ் நிறையா இருக்கும். பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தேவைப்படும். ஹீமோகுளோபின்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஹெட் இன்ஜுரி, செஸ்ட் இன்ஜுரி, அப்டாமினல் இன்ஜுரி இருக்கும்போது அதுக்கான சிடி ஸ்கேன் தேவைப்படலாம். பிரெயினில் ஏதாச்சும் ப்ளீடு இருக்கா, இல்லை கிளாட் இருக்கா, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கும்போது லங்ஸில் ஏதாச்சும் மூச்சு வாங்கல் திணறல் இருக்கா, அதெல்லாம் பார்க்கும். இது எல்லாமே நியூரோ சர்ஜன், ஜென்ரல் சர்ஜன் இவங்கெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் எதுவும் இல்லை இது பண்ணும்போது நம்ம போன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா சிடி ஸ்கேன் தேவைப்படலாம், இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம். நம்ம ஜாயிண்ட் ஃப்ராக்சர் எப்படி எந்த மாதிரி ஃப்ராக்சர் பேட்டர்ன் ஆகியிருக்குன்றது பொறுத்து தான் ஸோ அந்த மாதிரி பிளேட்டு ராடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கலாம், அசோசியேட்டடாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் எம்ஆர்ஐல பார்க்குற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கும் வந்து லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணுற மாதிரி இருக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் காம்ப்ளெக்ஸ் ட்ராமாவுடைய ட்ரீட்மெண்ட் அண்ட் ஃபாலோ அப் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம்.